ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு ஒரு ஹாப்பியான டே. என்னில் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக சுயம் செஞ்சுருக்கேன். வெல்கம் டு கிச்சன் லேபிள்ஸ். 30 நிமிஷம் ஊற வச்ச கடலைப்பருப்பை குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 3 விசிலோ 4 விசிலோ விட்டு எடுத்துக்கோங்க. குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே பருப்பு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு பேனில் அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த வடிகட்டின தண்ணியிலேயே 3/4 கப்பு வெல்லம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு பாகு வர அளவுக்கு, கொஞ்சமாக கம்பி பாகு இளம் பாகு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வரும்போது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெந்த கடலைப்பருப்பை ஒரு பவுலில் போட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. இது கையில் மசிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மிக்சியில் கூட போட்டு நீங்கள் மசிச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் சூடானோடனே அதில் கொஞ்சமாக நெய் விட்டு 1 கப்பு தேங்காவை ஈரப்பதம் போகிற வரைக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை நம்ம இப்போ வடிகட்டி ஊற்றிக்கிறோம். வெல்லத்தை ஏன் வடிகட்டுறோன்னா அதில் நிறைய மண் திப்பிலாம் இருக்கும், அதனால் நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு பாகு வெல்லம் கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வெல்லம் தேங்காவோட மசிச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஃப்ளேவருக்கோசரம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் போடுறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி வாங்க. அது நல்லா அல்வா மாதிரி கெட்டியாக வரும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறினோடனே எலுமிச்சை பழம் சைஸுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதோட மேல் மாவுக்கு ஒரு பவுலில் 1 கப்பு மைதா, 1/4 கப்பு அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு மாதிரி கலந்துக்கோங்க. நான் அதில் கொஞ்சமாக கலர் பவுடர் கலக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா கலந்துக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான், அது கலந்துக்காமே இருக்கலாம். இப்போ ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா பிடிச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு உருண்டையை இந்த மாவில் டிப் பண்ணி ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க. ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஏன்னா மேல் மாவு உங்களுக்கு போட்ட உடனே கருகிடக்கூடாது. மெதுவாக வெந்து எடுத்தால் தான் இந்த மாதிரி கலரில் மாறி வரும். பாருங்கள், சூப்பரான சுயம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கிச்சன் லேபிளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.